நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய மனம் தமிழ்நாட்டில் இருக்குது. டெல்லியில் எப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறோமோ அதுபோல் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு. ரொம்ப சீரியஸாக பாஜக இந்த விஷயத்தை அணுகிறதா தெரியலையா? கூட்டணி அமைக்கிறது, அடுத்தடுத்து வர்றது அப்படின்றதெல்லாம் கரெக்டு. பாஜக ரொம்ப சீரியஸாக தான் அணுகுதுங்கிறத நானும் ஒப்புக்கொள்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த முறை திமுக அவங்களுக்கு என்ன வகையான தோல்வியை கொடுக்க போகிறது என்கிற ஒரு அச்சம் இருக்கு இல்லையா? அந்த அச்சம் அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இப்போ தென்படுறதுல இந்த மேடையே ஒரு சாட்சி. இவங்க என்டிஏ கூட்டம்னு ஒரு கூட்டத்தை போட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வரல. அவர் யோசிச்ச மாதிரி ஓபிஎஸ் வரல, டிடிவி வரல, ஐயா ராமதாஸோ அன்புமணி அவர்களோ தேமுதிக சார்பாக யாருமே எந்த விதமான விஷயமும் வராது. பாஜக கூட்டம் இல்ல, நான் சொல்றது அவருடைய வருகை சார்ந்த விஷயத்தை சொல்றேன். எந்த ஒரு அறிகுறியுமே தென்படாம அவர்கள் சொன்னபடி மெகா கூட்டணி நாங்க தான் இனிமேல் வரப்போறோம் சொன்னார் இல்லையா? இதெல்லாம் ஒரிசா, ஹரியானா, டெல்லி, அதுக்கு அடுத்தது மகாராஷ்டிரா, இப்போ தமிழ்நாடு சொன்னார் இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாம் அடிபட்டு நொறுங்கி போனது இன்றைக்கு அவருடைய வருகையே பெரிய சாட்சி. ஏன்னா யாருமே தேமுதிக உள்பட யாருமே சட்டையே பண்ணலையேங்க. அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. அவரை பார்க்கறதுக்கான இவர் ராமதாஸ் அவர் சந்திக்கிற இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வாய்ப்பு இல்லைன்னு. ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லும் போது மேடையில் அவர் பேசும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். கார்கே அவர் சொல்கிறாரு, நான் தமிழ்நாட்டுக்கு உங்கள்கிட்டலாம் தமிழில் பேசணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அது எனக்கு ரொம்ப வருத்தங்கிறாரு. ஏன் அமித்ஷாஜி, நீங்கள் அடுத்த தடவை வரும்போது தமிழ் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரலாமே? அட்லீஸ்ட் ஒன்றும் இல்லாமல் ஒரு 5 சென்டென்ஸ் கற்றுட்டு வரல, என்ன தப்பு இருக்குது? நீங்கள் எங்களை ஹிந்தி படிங்கன்னு சொல்கிறீங்களே, ஹிந்தி படிக்க திணிக்கிறீங்களே, மும்மொழி கொள்ளுங்கள். நீங்கள் தமிழ் படிச்சு வாங்க ஜி, ஏன் ஜி வரமாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி இப்போ பேசும்போது இன்ஜினியரிங் இங்கே உயர்கல்வி தமிழில் தரணும், அது கூட தெரியாமல் வந்திருக்காரு. இந்தியாவிலேயே பொறியியல் கல்வியை தமிழ்ல கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு, ஒரே மொழி தமிழ். இது கூட தெரியாம அவர் பிராக்டிகலா அதை கொண்டு போக முடியும். என்னது பிராக்டிகலா கொண்டு போக முடியல? கொண்டு வந்துமா இல்லையா? மற்ற மாநிலங்கள் ஏதாவது பண்ணுச்சா? மராத்தியில் இருக்கா, ஒடிசால இருக்கா? இதெல்லாம் அவர் கேட்க வேண்டாமா? ஒரிசாவில் போயிட்டு பூரி ஜெகநாத் அரசு பாடத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அவர் அறிக்கையில். பூரி ஜெகநாதர் கோயிலோடைய சாவி தமிழங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஐஏஎஸ் எந்த அளவு அவமானப்படுத்தினாரு. அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட தமிழர்களை எவ்விதத்தில் சித்தரிச்சார் இவர். இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் நாம. ஏன்னா அதெல்லாம் பார்க்காம அதெல்லாம் மறந்துட்டு இருக்கிற கூட்டம்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்னைக்கு சொன்னார் ஸ்டேஜில். நீங்க கார்கே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸ்டாலின் சாப் हिम्मत है चुनाव घोषणा पत्र निकल कर हिसाब किताब के लिए कितने वादा पूरे किए கேட்டார். என்ன அர்த்தம்னா, ஸ்டாலின் சாப் உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை ஓபன் பண்ணி பாருங்க, அதுல எத்தனை நிறைவேற்றிருக்கேன் உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். நான் கேட்கவா? அமித்ஷா சாப் ஹிம்மத் ஹே, உங்களால உங்களுடைய இதை ஓபன் பண்ணி காட்ட முடியுமா? நீங்க 2011 வந்ததுல இருந்து இதுவரை எத்தனை முடிச்சிருக்கீங்க? 2014 இருந்து இதுவரை எத்தனை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு காட்ட முடியுமா? எத்தனை நிறைவேற்றி காட்ட முடியுமா? இந்திய மக்களை எவ்வளவு ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? நாமளும் கேட்கலாம் இல்லையா? அப்போ இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் காஷ்மீரில் நடந்த ஒரு ஆகச் சிறந்த ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம். இதற்கு இன்று வரை அவர் பொறுப்பேற்கல சார். தமிழ்நாட்டில் பேசிட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 15,000க்கு மேல அங்க தேசபக்தர்கள் சொல்லக்கூடிய பாஜக இருக்கிறாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு தைரியம் இருக்கா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து போச்சு அமித்ஷாஜி, நீங்க பொறுப்பேற்றீங்களா அதுன்னு கேட்கறதுக்கு? நீங்க பொறுப்பே ஏற்கல. அந்த பக்கம் என்ன அதுல தைரியமா மேடையில சொல்றாரு, அவ்வளவு பேரையும் மோடி அழிச்சிட்டாரு. என்னத்தை அழிச்சாரு? எவன் வந்தான், என்ன செஞ்சா, எந்த வழியா வந்தா, எந்த வழியா போனா? பதிலடி கொடுத்துருக்கோம்ல சார். பதிலடி கொடுக்கிறது வேற, அவர்களை சுட்டி காட்டி பதிலடியில தமிழ்நாடு முதலமைச்சரே நாங்க உங்க பின்னாடி இருக்கோம்ட்டாரு. தமிழ்நாடே பின்னாடி இருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்து? அதான் அவரு சொல்லியிருக்காரு. நான் அதை சொல்ல வரல. இங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி கேட்கிறேன் நான் உங்களுக்கு. அந்த ஆஸ் a ஹோம் மினிஸ்டர் நான் கேட்கிறதுன்னா அது உங்களுடைய துறை. ஓகே, அந்த அக்கௌண்டபிலிட்டி இருந்துச்சா? அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம நீங்க தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு என்ன இது இருக்குன்னு கேட்கிறேன். என்னதான் நீங்க சொன்னாலும் மேடையில வந்துட்டா தமிழ்நாடு வந்துட்டா திராவிடர்கள் திருநாடுன்னு பாட்டு பாடுன அப்புறம் தான் உங்க விஷயத்தெல்லாம் பேச முடியும். அதுதான் தமிழ்நாடு. இல்ல அமித்ஷா நீங்க சொன்ன மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் இடையில வந்தது, அதுக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சாங்க. அடுத்த மாதம் இங்க வர்றாரு. அந்த சீரியஸ்னஸ் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கேஷுவலா அதை இட போடுறீங்க? வாரம் வருவாரு சார்.
வேற ஆப்ஷன் கிடையாது இங்க. ஏன்னா அவங்க பருப்பு வேகாது. அவரே சொல்றாரு இல்லையா, அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது. ஒப்புக்கொள்றாரு இல்லையா? இல்ல மக்கள் தோற்கடிப்பாங்க இல்லையா? இல்ல அமித்ஷா அதான் அவங்க சொல்றோம் இல்லையா, எந்த ஷா வந்தாலும் இது நடக்காதுன்னு. அதை அவரே ஒப்புக்கொள்கிறார். அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது. இது இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒப்புதல் ஏன்னா பெரிய சாணக்கியன்னு பேசக்கூடிய ஆளு அவர்தான், தேர்தலுடைய காரியகர்த்தான் சொல்லக்கூடிய ஆளு அவரே வந்து தமிழ்நாட்டுல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். என்னால தமிழ்நாட்டுல திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். கேட்போம். திரு சேலம் மணிகண்டன், அமித்ஷா வர்றாரு அப்படின்றப்போ கடந்த முறை வந்தப்போ ஒரு கூட்டணியை அமைத்தார், அதிமுக பாஜக கூட்டணி. இந்த முறை வந்தாரு, ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிகள் போயிருந்தா அதை வெற்றின்னு பார்க்கலாம், யாருமே போலன்றப்ப அது ஒரு தோல்வி அப்படின்னு பார்க்கறாங்க. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே அவருடைய பெயர் ராசியே வந்து நிச்சயமா திமுக வந்து வீழ்த்தப்படும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுதுங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கே ஷா அப்படிங்கிற ஒரு நாள் திமுக ஆட்சி வந்து வீட்டுக்கு போச்சு. நாளைக்கு அமித்ஷா அப்படிங்கிற அவர் பேரு ராசியே நிச்சயமா திமுக ஆட்சி வீட்டுக்கு போக போகுதுங்க. தமிழர்களை பத்தி என்ன சொன்னாங்க தேர்தல் பரப்புரையில அப்படின்லாம் வந்து ரொம்ப திமுகவுடைய நண்பர் ஏதோ குறிப்பிட்டு சொன்னாருங்க. உலகமே வியந்து பாராட்டக்கூடிய நம்முடைய விஞ்ஞானி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் 2வது முறை ஜனாதிபதி தேர்தலில் நிக்கிறப்ப இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெருமகனாரை வந்து கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லி அவரை இழிவுபடுத்தினது திரு கருணாநிதி அவர்கள் அப்படிங்கறதையும் தமிழக மக்கள் பார்த்தாங்க. ஆனா பிரதமர் எந்த இதுல அதை சொன்ன என்ன சொன்னது, கலாம் என்றால் கழகம் அப்படின்னு அவர் சொன்னது முரசொலியில் எழுதியிருக்காரு. கான்டெக்ஸ்ட மாத்த கூடாது சார். எந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பேசுறது குறுக்க பேசுறீங்க? நீங்க பேசுறது குறுக்க பேசுறீங்க. ஓகே ஷஃபி, ஓகே உங்க எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டீங்க. இல்ல ஒரு நிமிஷம், உங்க எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டீங்க. மணிகண்டன் அவரு ஓகே. அந்த மாதிரி அப்பேற்பட்ட பெருமகனார் அவர் கேவலப்படுத்தினார். ஆனா பிரதமர் எந்த இதுல சொன்னார் அப்படிங்கறது பாத்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு தெரியுங்க. இதுல அமித்ஷா சொல்றதப்ப எனக்கு திடீர்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மணீஷ் சிசோடியாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஞாபகம் வந்தாங்க. அவர் என்ன சொன்னாருங்க, டெல்லி மாதிரியே தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வரும். சாராய கொள்ளையடிச்ச முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் டெல்லியில உள்ள போனாங்க. கூட்டி கழிச்சு பாருங்க, அதை மனசுல வச்சு சொன்னாரா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அமித்ஷா அவர்களுடைய ஏன் கருணாநிதி இந்த விசாரணைக்கு பயந்துட்டு ஒவ்வொருத்தரா பேசுங்க, எல்லாம் மீறாம பேசலாம் பிளீஸ். இந்த விவாதத்தை நான் முழுசா நடத்தணும்னு நினைக்கிறேன். அதாவதுங்க மணிகண்டன், திரு அமித்ஷா அவர்களுடைய நிகழ்ச்சி வந்து ஏறத்தாழ 1 மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டு தெளிவா அவருடைய புரோட்டோகால்ல பாஜக நிர்வாகிகளுக்கு அறிவிக்கப்பட்டது, அறிவுறுத்தப்பட்டது. அவர் வந்தது அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்காகவோ தவிர கூட்டணிக்காக அல்ல. கூட்டணி இதுக்காக அவர் எந்த விதத்திலையும் வரல. அவருக்கு இருந்ததே 2 ப்ரோக்ராம். பாஜகவோட ஸ்டியரிங் கமிட்டி, அந்த கமிட்டியில முக்கியமான தமிழக 2ஆம் நிலை பாஜக தலைவர்களை வச்சுக்கிட்டு அவர் உள்ளரங்களை பேசினதும் அந்த பாஜகவுடைய பொறுப்பாளர்கள் பெருந்திரளா திரண்டிருந்த ஒரு 20,000 பேர் கூட்டத்திலையும் தான் அவர் பேசினாருங்க. எந்த அப்படி நான் கேட்கிற ஒரு வாதத்துக்கு கூட்டணியை பத்தி பேசுவதாக இருந்தால் தமிழகத்தின் கூட்டணியுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல வச்சுக்கிட்டு அவர் பேச முடியும். எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அங்க போகவே இல்லை. அப்படிங்கிறப்ப அவர் வந்தது முழுக்க தன்னுடைய அதுக்கு மத்தியில தான் திரு ராமதாஸ் அவர்கள், திரு குருமூர்த்தி அவர்கள் சந்திப்பு இதெல்லாம் பேச பொருளாச்சுல. இல்ல யாரோ ஒருவர் வந்து மதுரைக்கு போறாங்க, சந்திக்க போறாங்க, ஏன் டிடிவியோ ஓபிஎஸ்ஓ யாரோ போறாங்க சந்திக்க போறாங்க அப்படின்னு பேச்செல்லாம் வந்துச்சு. எதுவுமே நடக்கலையே.